இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாகும். ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, நான் பெல்ஜியம் இந்த சபையில 2017 செஞ்ச முதல் பிரசங்கம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த கோடாலி 2017 8ஆம் மாசம் செஞ்சேன். 8 வருஷத்துக்கு முன்பாக யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஓகே, அந்த செய்தியில 2வது பாகம் 8 வருஷத்துக்கு அப்புறம் தியாக்கு உதவியாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல முதல் பகுதியை மட்டும் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் பகுதி மட்டும். நீயோ தேவனுடைய மனுஷனே. போதும். இந்த நாளின் தேவ செய்தி தலைப்பு, நாங்கள் தேவனுடைய மனுஷர்களா? சொல்லுங்க, நான் தேவனுடைய மனுஷர்களா? பரிசுத்த பவுலடிகள் தீமோத்தேயுவை பார்த்து அழைக்கிறார், தேவனுடைய மனுஷனே என்று அழைக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய மனுஷன், அது மேன் ஆஃப் த காட், சேவன் ஆஃப் த காட் சொன்ன அர்த்தம் தெரியுதில்ல. நீங்க நிறைய பேர் சொல்லிக் கொள்வாங்க, நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், ஐ எம் a son of God, ஐ எம் a man of God என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனா உண்மையான அர்த்தம் தெரிகிறதில்லை. அந்த அப்படி அவங்களுடைய கிரியைகள் வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது இல்லை. தேவ பிள்ளைகளே, நாங்கள் வெறும் கிறிஸ்தவர்களாய் மட்டுமல்ல, தேவனுடைய மனுஷர்களாய் மாற்றோம். ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லணும், இவன் மத்தவங்க சொன்ன தேவன் சொல்லணும், இது என்னுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய விசுவாசி என்ற சொல்ல தலைக்கு நான் வரணும். தேவ பிள்ளைகளே பாருங்க, பரிசுத்த பவுலடிகள் ஒரு பெரிய பாஸ்டர், பெரிய ஊழியக்காரர். அவர் யாருக்கு? தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். யார் தீமோத்தேயு? பரிசுத்த பவுலடிகளால் ஊழியத்துக்கு அழைத்து வரப்பட்ட ஒரு வாலிபன். அவருக்கு இன்னைக்கு அநேகருக்கு என்ன விருப்பம்? பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு என்ன விருப்பம்? மற்றவங்களை காட்டி சொல்லுவாரு, இது என்னுடைய ஊழியக்காரன், நான் வளர்த்து விட்ட ஊழியக்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க. இவர் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி ஒரு சபையை பார்த்து சொல்லுவாங்க, ஓ இந்த சபையில நான் வளர்த்தி விட்ட ஊழியக்காரன் என்று சொல்வார்கள். ஆனா பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என்னுடைய மனுஷனே என்று சொல்லவில்லை, என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறார்கள், தேவனுடைய மனுஷனே என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள் என்பவர்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய மனுஷர்கள் மாறணும். வெறுமனே இங்க வந்து செய்தி கொடுப்பவர்களும் முழங்குறவர்களும் வர்ஷிப் செய்கிறவர்களும் அந்த ஊழி இந்த செய்யறனால உண்மையாய் தேவனுடைய மனுஷர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறணும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, நாங்க ஏதாவது ஒரு இன்னைக்கு அநேக பாருங்க, ஒரு சபையில் அங்கத்தவராக இருப்பாங்க. அந்த சபையில் அந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அந்த ஊழியக்காரனுக்கு அவர் சொல்றபடிதான் கேட்பாங்க, அவர் சொல்றபடிதான் நடப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைப்படி செல்வாங்க. சில ஆட்களுக்கு அந்த சபை ஊழியக்காரன் தான் தெய்வம், ஆண்டவர் முக்கியம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஊழியக்காரர்கள் கூட அவ்வளவு நடிப்பாங்க, அந்த அப்படி இப்படின்னு. ஆனா ஊழியக்காரன் இல்லானே தான் அவங்க உண்மையான சுயரூபம் தெரிய வரும். நாங்க அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை பாருங்க, ஒரு ஊழியக்காரன் இந்த குறிப்பிட்ட ஒரு சபையில ஒரு ஊழியக்காரன் கீழே இருக்கும் போது அதே மாதிரி தான் செய்வோம். தேவ சித்தத்துக்கு நாங்க செய்ய மாட்டோம். ஆக நாங்க ஒவ்வொரு என்ன செய்யணும் தேவ பிள்ளைகள் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறணும், தேவனுடைய மனுஷனாய் மாறணும். அவருடைய மனுஷன், அவருடைய ஊழியக்காரன், இவருடைய மனுஷன் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறணும். தேவ பிள்ளைகள் அப்படி என்றால் நினைச்சுக்கொண்டு என்ன செய்வோம்? தேவனுக்கு விருப்பமானதை செய்வோம், விருப்பம் இல்லாததை செய்ய மாட்டோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புற காரியங்களை செய்வோம். அப்ப என்ன செய்வோம்? மனுஷனை திருப்தி கொடுக்க மாட்டோம். யாரை திருப்தி வரும்? என்னை உங்களை படைத்த ஆண்டவர், எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இந்த கிறிஸ்தவ உலகத்துல யாரும் மனுஷனை திருப்திப்படுத்தி கொண்டிருக்காங்க அநேகர், ஆண்டவரை இல்லை. அப்படி இருக்கக்கூடாது அன்பானவர்களே. நாங்க தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய ஊழியக்காரன், மனுஷனை பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது. தேவனை பார்த்து தேவனுடைய நன்மைகளை கிருபைகளை பெறும்போது மனுஷன் இன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் செய்ய நாளைய கைவிட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறக்காது. ஏன்னா அப்படி உள்ளங்கையில் உங்களை வரைந்து இருக்கிறார்கள். தாய் தன் பிள்ளைகளை மறப்பினும் நான் மறப்பேனா? தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் எங்களை மறப்பதில்லை.
நாங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய மனுஷராய் மாறணும் தேவப்பிள்ளை. ஆக இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு நாங்களும் தேவனுடைய மனுஷனா மாறணும். அப்படின்னா பரிசுத்த பவுல் சில காரியங்களை சொல்லுகிறார். சில காரியங்களை நாங்க விட்டு விடணும். நான் அடுத்த பகுதியில் என்ன காரியங்களை விட்டு விடணும்னு சொல்றேன். ஆனா சில பகுதிகளை நாங்கள் வாழ்க்கையில் இருந்தா தான் ஒரு 6 காரியங்கள் சொல்றார். அந்த 6 காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருந்தா தான் நாங்கள் தேவனுடைய மனுஷன். எல்லாவற்ற போய் சில காரியங்களை விட்டு விடணும். அடுத்த முறை அதை படிச்சுட்டாரு. இன்னைக்கு நாங்க உண்மையாய் தேவனுடைய மனுஷன் இருக்கோம்னா பரிசுத்த பவுலுடைய தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ தேவனுடைய மனுஷனாக இந்த காரியம் வாழ்க்கையில இருக்கும். நான் அங்கே சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். தீமோத்தேயு 6:11 தேவனுடைய மனுஷனே, திருப்பியான வசனத்தை, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எத்தனை 6 காரியங்கள் சொல்லுகிறார். முதலாவது என்ன வேணுமா? நீதி இருக்கும். இரண்டாவது தேவ பக்தி, நான் எல்லாம் சொல்லி தரேன். மூன்றாவது விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு இந்த 6 காரியங்கள் முக்கியம். தேவ இவைகளை விட்டு விடு என்று சொல்கிறார். என்ன காரியம்? 6:5 அதே கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. கெட்ட சிந்தனைகளோட பழகாத, சத்திய மார்க்கம் இல்லாத படைக்க தேவ பக்திய, இந்த சர்ச்ச, ஆண்டோட ஊழியத்தை இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஆதாயம் பிசினஸா செஞ்சு கொண்டிருக்காங்க. காசுக்காக, பணத்துக்காக. அப்படிப்பட்டவங்க தேவை. அவட்ட விலகு. உனக்கு நான் சொல்ற மாதிரி சரி. 1 தீமோத்தேயு 6:6 அவர் சொல்ற ஆலோசனை பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும். என்னது? போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ மனுஷன் முதலாவது நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாங்க அறிந்து கொள்ள வேண்டியது, படித்துக் கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எந்த மனநிலைக்கும் போதும் போதும் போதும். இன்னைக்கு அப்படியே கிறிஸ்தவ வாழ்கிறோம். இன்னைக்கு ஏன் 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. போதாது, இரவு வேலை, பகல் வேலை, அங்க இங்க ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அது போதாது, அந்த வருமானம் போதாது, இந்த வருமானம் போதாது, பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்ச சொத்து போதாது, காசு போதாது, போதாது 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 என்று ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் ஏன் விழுந்து போகிறார்கள்? ஏன் ஆவியை கூறி நல்ல பிரகாசித்தவர்கள் இன்னைக்கு ஏன் விழுந்து போகிறார்கள்? ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு அநேக யூடியூப்கள், அநேக செய்தித்தாள்கள் பார்க்கிறோம். ஏன்? என் சபையில் ஆட்கள் போதாது, என் சபையில காணிக்கைகள் போதாது, என் சபையிலே அபிஷேகம் போதாது, என் சபையிலே குணமாக்கல் வரம் போதாது, தசம்பாகங்கள் போதாது, பொருட்கள் போதாது, இடம் போதாது, கதிரைகள் போதாது 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 என்று கூடாத வழியிலே சில நாடகங்களை சபையிலே போட்டு அரங்கேற்றி தேவ பக்தியை எல்லாம் இழந்து இன்னைக்கு அநேக தேவ காரியங்கள் பொய்யும் பித்தலாட்டம் செய்து விழுந்து போகிறார்கள். காரணம் போதாது போதாது போதாது, கூடுதல் காசு எடுக்கணும், கூடுதல் தசம்பாகம் எடுக்கணும், என்ற சபையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும், காட்டணும், பொய்க்கு நாடகங்கள். ஆனா பரிசுத்த பவுலடிகள் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, தீமோத்தேயு நீ பிசினஸ்ல நல்ல லாபம் அடையன்னா அவனுக்கு ஒரு யுக்தியை சொல்லித்தாரு. போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்தான். ஒவ்வொரு தேவ மனிதன் போதும் போதும் போதும், எனக்கு இருக்க காசு போதும், எனக்கு இருக்க ஞானம் போதும், அறிவு போதும், எனக்கு இருக்க அழகு போதும், இப்படி போதும் போதும் என்று பார்த்தால் அதுதான் தேவ பக்தி. வேறதா அதான் நான் கற்றுக்கொள்ளணும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் கொடுப்பாரு. சலமோன் ஞானி ஞானத்தை மட்டும் தான் கேட்டார். செல்வத்தை அள்ளி யாருக்குமே இல்லாத செல்வத்தை கொடுத்தார். பார்க்க வரவங்க எல்லாம் பொண்ணு வெள்ளி வந்து கொட்டினாங்க. ஆண்டவர் தருவார். ஆனா அந்த மனநிலைக்கு வரும். போதும் 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 என்ற தேவ பிள்ளைகளை பரிசுத்த தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 7-10 மட்டும் வாசிப்போம். அதுதான் இன்னைக்கு அந்த வேற எங்க அதே பேஜ வச்சுக்கோங்க. 7-10 மட்டும். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும்
சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க எவ்வளவு உண்மையான அருமையான வார்த்தைகள். எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியா. எங்களோட பற்றி நாங்கள் சிந்து பாப்பா எங்களோட வாழ்க்கையில வைத்தோம். நாங்கள் மணந்திருந்தோம் தேவ பிள்ளைகளே. நாங்கள் ஒவ்வொருவரும் இதை சிந்திக்கணும். நாங்கள் மாற வேண்டும். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தால் தான் அதுபடி நாங்கள் வாழணும். பாருங்க என்ன சொல்கிறாரு. உலகத்தில் நாம் ஒவ்வொரு ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போறதும் இல்லை. 10,000 கோடி 100 கோடியில் சேர்ந்து வைப்போம், என்ன கொண்டு போவோம்? நித்திய ஜீவனை சுகந்தரிக்கலாவிட்டால் ஆண்டவரோட ராஜ்யத்தை என்ன கொண்டு போக போறோம்? அந்த 10 கோடி உங்களை 1000 கோடி தங்க பொண்ணு வெளியெல்லாம் உங்களோட அப்படியே அந்த குழியில போடுவாங்களா? இல்ல, ஒன்றுமே இல்லை, வெறும் பெட்டி. ஒரு கிழமையில அது எல்லாமே எங்கள் சரியவே நாட்டுக்குள்ளேலாம் எடுக்கணும். ஆனா நானும் நீங்களும் உண்மையாய் தேவனுடைய மனுஷனாய் தேவனுக்குள் இருந்தால் நித்தியமாய் அங்க இருக்க போகிறோம். அதை தான் சேர்க்கணும் இந்த வாழ்நாள் எல்லாம். போய்க்கு காசு பண்ணோன்னு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம, ஜெபிக்க நேரம் கொடுக்காம, ஊழியர்களுக்கு நேரம் ஓடி எதை கொண்டு போகிறோம்? சொல்லுங்க, என்ன கொண்டு போகிறோம்? இன்னைக்கு அநேக பேர் காசுக்காரன் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்கின்றது. ஐஸ்வர்யன் அவன் பாலக்காரன் அவன் சொல்லி கூடாத வழிகளை செய்கிறார்கள். இச்சனைகளும் சோதனைகளும் அகப்பட்டுகள் கண்ணிலே அவர்கள் இழந்து போகிறார்கள் இந்த நித்திய ஜீவனை கூட. காரணம் பண ஆசை. போதாது 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 போதாது, எனக்கு இன்னும் வேணும், அது வேணும், இது வேணும். ஏமாற்றுறது, அரசாங்கத்தை ஏமாற்றுறது, எவ்வளவோ இதுகள். நான் இதை காரணவர்கள் சொன்னேன். 1 கோடி கொடுத்தாலும் கள்ள வேலை செய்யக்கூடாது, பிளாக் வேலை செய்யக்கூடாது. நான் சூட்டி சொல்லிட்டேன், காசு இல்லாட்டி பரவாயில்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் எதை கொடுக்கிறோம் அந்த சித்தத்தின்படி நாங்கள் செய்யணும். ஆண்டவர் கொடுப்பார். உண்மையாக ஆண்டவர் தேடி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அத்தான் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய. இந்த பாருங்க, அநேக இந்த குடும்பங்களில் மனைவிகள் அங்க விடுவார், இங்க விடுவார், பிள்ளைகளோட ஜெபிக்க நேரம் இல்லை, குடும்ப ஜெபம் செய்யல. காரணம் போதாது போதாது போதாது. ஆனா பரிசுத்த பவுல் சொல்றார், இவங்களாம் வீட்டு விலகி ஓடி சில காரியங்கள் அட. அதான் தேவனுடைய மனுஷன். முதலாவது தேவனுடைய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன? நீதி. அதை 1 தீமோத்தேயு 6:11 முதலாவது என்ன சொல்லி இருக்கின்றது? நீதி. நீதி என்றால் என்ன? இங்க பரிசுத்த பவுலடிகள் எந்த நீதியை பற்றி பேசுறாங்க? நாங்கள் ஒவ்வொரு முதலாவது நீதிமானாய் மாறணும் தேவர்களே. அதாவது இந்த பூமியில இருக்க சட்டம் ஒழுங்கு நீதி அதை பத்தி இங்க பரிசுத்த பவுலடிகள் பேசவில்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் ஏன்னா உலகத்தின் நீதி தேவனுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? குப்பையாக இருக்கிறது. அதுக்கே குப்பையாக. ஆகவே இங்க நீதி என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையில உள்ள அந்த உறவு, தேவ உறவு, தேவ ஐக்கியம். அதுதான் நாங்கள் ஒவ்வொரு நீதிமானா இருக்கணும். ஆகவே நீதிமானா இருக்க வேண்டாம் 3 காரியங்கள் இருந்தா போதும். முதலாவது நான் என்ன செய்யமா இருக்கணும்? தேவனோட பேசுவர்களாக. தேவனுக்கு எங்களுக்கு உறவு இருந்தா பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்க பேசாம இருந்தா எப்படி உறவு இருக்கும்? இல்ல, நாங்க தேவனோட பேசணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அடுத்தது தேவன் சொல்றத கேட்கிறவர்களா இருக்கணும். அப்படின்னு என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். ஜெபத்தோட ஆண்டோட பேசணும். அதுக்கு ஆண்டவர் வேதத்தின் மூலம் பதில கொடுப்பாரு. 3வது சபையில அங்கத்தின் ஆசிரியர் சபைக்கு ஒழுங்காக வரணும் தேவப்பிள்ளைகளே. ஒரு மனிதன் ஜெபிக்கிறான், வேத வாசிக்கிறான், சபைக்கு ஒழுங்கா வர, அவன் தான் நீதிமான். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் நீதிமான்களா? எங்களுக்கு தெரியும். ஜெபிக்கிறோமா? ஏசப்பாவோட பேசுறோமா? ஆண்டோட பேசுறோமா? அவன் சொல்றதை வேத்து முதை கேட்கிறோமா? சபைக்கு நாங்கள் ஒழுங்கா பார்க்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நீதியை நாடணும் தேவர்கள். நான் உண்மையாய் தேவனுடைய மனுஷனாக இருக்கணும். என்ன செய்யணும்? நீதியை நாடணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், சபைக்கு ஒழுங்கா வரணும், அதுக்கு அதை கடைபிடிக்கணும். அதுதான் ஒரு நீதிமானுடைய வேலை, ஒரு கிறிஸ்தவ பிள்ளையோட வேலை, தேவனுடைய பிள்ளை. அதுதான் அடிப்படை, அதுதான் பேசிக். அதுக்கப்புறம் மற்றது பெரிய பிரசங்கம் பண்றது, ஊழியம் செய்யறது எல்லாமே. முதலாவது நீ ஜெபிக்கணும், ஏசப்பா கிட்ட பேசணும். அப்பாவோட அம்மாவோட பேசினாங்க பேசணும், அப்பதான் ஒரு ஐக்கிய உறவு இருக்கும். 2வது நீ என்ன சொல்ற? பைபிளை வாசிக்கணும். அவர் பேசுவார் உனக்கு வேதத்தின் மூலமாக. ஒரு நாள் என்ன பிரச்சனை அதுக்கு பதில கொடுப்பாரு. 3வது சபைக்கு நீ ஒழுங்கா வரணும். எங்களுக்கு கொடுக்குற எல்லாவற்றையும் நான் தசம்பா கொடுக்கணும். அதுதான் வேத சட்டம். ஆனா புதிய சொல்ற நீ அதிகமா கொடுக்கணும்னு. 1வது எங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை? 24 மணித்தியாலம் கொடுக்கிறார். எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடம். எவ்வளவு நொடிகள்?
86,400 நொடிகளை குடிக்கிறார். அது எவ்வளவு நேரம் தேவனுக்கு கொடுக்கிறோம் நாங்க? யோசிச்சு பாருங்க. 24 மணித்தியாலங்கள், 1440 நிமிடங்கள், 86,400 நொடிகள் எவ்வளவு கொடுக்கிறோம்? இந்த நேரத்துக்குள்ள நாங்க ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், சப காரியங்களை செய்யணும். வேதத்தின்படி பார்த்தா 2 மணித்தியாலம் 40 நிமிஷம் கொடுங்க. ஆனா ஒவ்வொரு விசுவாசிகளும் குறைந்தது 5 அதிகாரங்கள் வேதத்தை வாசிக்கணும். தேவப்பிள்ளைகளே, ஊழியம் செய்யற கட்டாயம் 10 அதிகாரத்தை வாசிக்கணும். நல்ல வல்லமையாய் ஆண்டவரைகளை எடுத்து ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் சரி வாசிக்கணும். வேத வாசிப்பு, ஜெபம், அந்நிய பாஷை ஜெபிக்கிறோமா? இங்க பாருங்க, சபையில அநேக கத்தி ஜெயிப்பாங்க, அல்லேலூயா ஆமென் அது இது அப்படியெல்லாம் கத்தி ஜெயிப்பாங்க. ஆனா வீட்டுல ஜெபமே இருக்காது. மற்றவர் பார்க்கும்படியா ஜெபிக்க கூடாது. நான் ஜெப வீரன் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இல்ல, ஆண்டவர் பார்க்கும். மனுஷன் பார்த்து என்ன செய்யும்? ஜெபத்தை பார்த்து பொய்க்கு அவன் நினைப்பான் நல்லா பக்திமான் போல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நான் உண்மையாக. அந்த நேரத்துக்குள்ள நாங்க ஜெபிக்கணும். தேவப்பிள்ளைகளே, சபையில் வந்து சும்மா விசுவாசிகள் பார்க்க அந்நிய பாஷையும் பெரிய கத்துறது அல்ல. ஆண்டவருக்கு எங்களுக்கு அந்த உறவுல ஜெபிக்கணும். நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயும் இங்க வந்து பெரிய போதிக்கிறவர்களாயும் மட்டுமல்ல, என்ன செய்யணும்? அதன்படி வாழணும். தேவப்பிள்ளைகளே, அதுதான் நீதி நியாயம். பொய்க்கு எல்லாம் பார்க்க சும்மா லைவ போட்டுக்கொண்டு இல்ல சபையில் ஆட்களுக்கு முன்பு மைக்க பிடிச்சு கொண்டு முழங்குறது அல்ல. அது உட்கார்ந்து கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி நாங்கள் வாழணும். அதுதான் நீதி நியாயம். அதான் தேவனுடைய மனுஷனா முதல் அடிப்படை. ஆக முதலாவது என்ற வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நீதி. அப்படின்னா நீதிமானா இருக்கும். 3 காரியம் லேசு. மைக்க சொல்லுவாங்க, ஜெபிங்க, பைபிளை வாசிங்க, சபைக்கு ஒழுங்கா வாங்க. 2வது என்ன சொல்லுகிறார்? 2வது சொல்லுங்க. முதலாவது நீதி, தேவபக்தி. நான் லேசா சொல்லித்தார். தேவபக்தி என்றால் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. நீங்க தலைகீழ இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தம், ஆகவே நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லுகிறார். பரிசுத்தம் அல்ல தேவபக்தி என்றால் என்ன தெரியுமா? லேசான காரியம். தேவன் விரும்புவதை விரும்புவது, தேவன் விரும்பாததை விரும்பாமல் இருப்பது, அப்படி வாழ்க்கை. அதுதான் பரிசுத்தம். தேவன் எதை விரும்புகிறாரோ அதெல்லாம் செய்யுங்க. தேவன் விரும்பவில்லை எதுவோ லேசா சொல்லித்தாரு, மிச்சம் நம்ம வாழ போல. அதுதான் தேவன் எதை விரும்புகிறாரோ. தேவன் அன்பை விரும்புகிறாரோ, பொறுமையை விரும்புகிறாரோ, சாந்த குணத்தை விரும்புகிறாரோ, நீங்க ஜெபிக்கிற விரும்புகிறாரோ, மற்றவங்களுக்கு உதவி செய்யற விரும்புகிறாரோ, அதை ஊழியம் செய்யற அதை விரும்புங்க. தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கும் தானே, எரிச்சல், பொறாமை, கசப்பு, அதெல்லாம் விட்டு விடுங்க. அதுதான் பரிசுத்தம். தேவ பிள்ளைகளே, தேவபக்தி என்பது எங்களுக்கு விருப்பமானதை ஆண்டவருக்கு விரும்ப வைப்பதல்ல. இந்த அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? எங்களுக்கு விருப்பமானதை ஆண்டவருக்கு விரும்ப வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. தேவ ஆண்டவர் விரும்புவதை விரும்புவது, ஆண்டவர் விரும்பாதை விட்டாமல் இருப்பது. ஆண்டவருடைய விருப்பு வெறுப்புகளை கண்டுபிடிங்க. அதுதான் வேதம் கொடுத்திருக்கு. அதுதான் அத்திவாரம். நீதிமான் வேதத்தை வாசிக்கணும். எது ஆண்டவர் விரும்புகிறார், அவர் விரும்புறது எது, விரும்பாதது எது, அது எல்லாமே தான் தேவபக்தி. ஜெபம், நீங்க எவ்வளவுதான் ஜெபிக்கலாம் இருந்தாலும் ஒரு தேவனுடைய மனுஷனா மாற காரியங்கள் சொல்ல. நீங்க எவ்வளவுதான் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், சபைக்கு ஒழுங்கா வரலாம். ஆனா தேவன் விரும்புவதை விரும்பாமல் அவர் விரும்பாததை விரும்பிக் கொண்டிருந்தால் நீங்கள் தேவனுடைய மனுஷனே அல்ல. ஆகவே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரனா தேவன் விரும்புவதை விரும்பி தேவன் விரும்பாததை நீங்க விட்டுவிட வேண்டும். அதுதான் தேவனுடைய மனுஷன் அர்த்தப்படி. தேவப்பிள்ளைகளே, உதாரணமா சொல்லும், எவ்வளவுதான் நீங்கள் பைபிள் வாசித்தாலும் 2 மணித்தியாலம் 40 நிமிஷம் அல்ல, 4 மணித்தியாலம் ஜெபித்தாலும் தேவன் எது விரும்புகிறாரோ அதை விரும்ப பழகணும். தேவன் விரும்பாததை அப்படியே விட்டு விடணும். அதுதான் தேவனுக்கு விருப்பம் இல்ல. பொறாமை, பொய், எரிச்சல், கசப்பு, சண்டை, சச்சரவு, மற்றவர்கள் அவமதிக்கிறது, மற்றவர்கள் கீர்த்தனமா பார்க்கிறது, அதெல்லாம் மற்றவர்கள் புறம் பேசுறது, அதெல்லாம் விட்டு விட்டுறணும். அதெல்லாம் தேவன் விரும்பாத காரியங்கள். எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டு விட. தேவன் விரும்புவதை மட்டும் விடணும். அதுதான் தேவ பிள்ளைகளை தேவ பக்தி. முதலாவது என்ன சொன்னேன்? நீதி. நீதிமானாய் மாறணும். அதுக்கு ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். அடுத்தது பரிசுத்தம், தேவ பக்தி. அது லேசி. தேவன் விரும்பதை விரும்பணும், விரும்பாத விட்டு விடணும். 3வது காரியம் என்ன சொல்லி இருக்கின்றது? விசுவாசம். இந்த இடத்தில் வருகிற விசுவாசம் தெரியுமா?
ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தை பத்தி இங்க நான் பேசவில்லை பரிசுத்த பவுலாடியார். அதாவது அது எல்லா கடவுளும் இன்னைக்கு ரட்சிக்கப்படாத கூட தேவன் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை பத்தி பேசல. நாங்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசம் உள்ளவராக. வார்த்தை என்றால் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. வார்த்தையானவர். அந்த வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அந்த விசுவாசத்தை தான் தீமோத்தேயு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். கடவுள் மேல விசுவாசம், எல்லாத்துக்கும் விசுவாசம். நாங்க ரட்சிக்கப்படாத முதல் சபைக்கு வந்து ஆண்டவர் விசுவாசம் வச்சிருந்த எல்லாமே அந்த விசுவாசத்தை, உண்மையுள்ள விசுவாசத்தை பற்றி பேசுகிறேன். ஒவ்வொரு உண்மையுள்ள விசுவாசம் வேணும் தேவ பிள்ளைகளே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கணும். அதாவது நான் வந்து ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன் தம்பி தீமோத்தேயு கிட்ட. அந்த 500 ரூபாய் தம்பி இந்த காரியங்களை ஒழுங்கா செய். அவரை ஏமாற்றாம நான் சொன்ன காரியங்களை அந்த 500 ரூபாய்க்குள்ள செஞ்சு அப்படியே எனக்கு அந்த மாதிரி உண்மை உள்ள ஒரு விசுவாசம். ஒரு 10 சென்ட் கூட அங்க எங்க போகக்கூடாது. அந்த வித்தியாசம் தான் அந்த விசுவாசம். அதாவது ஒரு கிறிஸ்தவனா நீங்க உண்மையாய் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்றால், தேவனுடைய மனுஷனாய் மாற வேண்டாம். ஜெபம் மட்டும் போதாது, வேத வாசிப்பு போதாது, சபைக்கு ஒழுங்கா வந்தா போதாது. தேவன் விரும்புவது எது விரும்பி அதை விரும்பாத விட்டுவிட்டால் மட்டும் போதாது. ஆண்டவருக்கு முன்பாக என்ன இருக்கணும்? நீங்க உண்மை உள்ளவராக இருக்கணும். யாரும் பார்க்கலையே, என் மனைவி பார்க்கல, என் சபையில் உள்ள மூப்பர் பார்க்கல, மேப்பர் பார்க்கல, விசுவாசிகள் பேப்பர் இல்ல, அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்களெல்லாம் விட்டு போடுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அந்த இது எல்லாம் தான் மற்ற 3. இந்த 3 தான் முக்கியம். எது? நீதிமானா இருக்கணும், நீதி. அடுத்தது தேவபக்தி, நீங்கள் விசுவாசம். அதுக்கப்புறம் தான் என்னது? அன்பு. இது அன்பு பத்தி பேசுறாங்க. என்ன அன்பு? ஒருவர் மேல் ஒருவர் தாங்க பேசுகிறாங்க. நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிற அன்பை பத்தி பேசுகிறாங்க. பிள்ளைகள் மேல் வைத்து இல்லை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல விருத்தனமான அன்பு இருக்கணும். இன்னைக்கு அநேகர் பாருங்க ஏன் பின்வாங்கி போகிறார்கள், ஏன் சபைக்கு வராமல் போகிறார்கள்? சிக்கப்பட்டு இன்னைக்கு அநேக பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கார்களே. ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற ஆண்டவர் வெறித்தனமான அன்பு இருக்கு. உண்மையாய் ஒருவன் ஆண்டவரை வெறித்தனமான அன்பு இருந்தால் அவன் சபையை விட மாட்டான், ஆண்டவனை விட மாட்டான். இன்னைக்கு அநேகரை பாருங்க, பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், எங்களுக்கு திருமணம் நடக்கணும், பிள்ளை பெறணும், வீசாக்காக எத்தனையோ பேர் வருவார்கள். எத்தனையோ பேரை நானும் இந்த 14 வருஷ வாழ்க்கையில பார்த்திருக்கேன். ஆனா ஆண்டவர் உண்மையான ஆழமான அன்பு, அந்த வெறித்தனமான அன்பு வைத்திருக்கிறவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். மற்றவர்களாமே பின்மாற்றத்தில் போயிருப்பாங்க. எப்படி ஆண்டவர் மேல ஒரு வெறித்தனமான அன்பு வைக்கவும் சபைக்கு வராம இருப்பான். என்னதான் பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், அந்த ஆண்டவர் மேல வெறித்தனமான ஒரு அன்பு வைத்திருக்கவன் நிச்சயமாய் வருவான் தேவப்பிள்ளை. அதை தான் நீங்க பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்காக அந்த ஜீவனைத்த தேவனை, எனக்காக அடிப்பட்டவர், வாதிக்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, ஆண்பணிப்பட்டு, அந்த கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் எனக்காக உங்களுக்காக கடைசி தொட்டு சத்தத்தை சுத்தி கொடுத்தார். 17 மணித்தியாலம் அவர் தாண்டி குடிக்கல, சாப்பிட, அவ்வளோ வேதனைகள், கரை துப்பினார்கள். உலகத்தை படித்த பரமன் எனக்காக உங்களுக்காக கைகளிலும் காணிகளிலும் ஆணிகள். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். அவரை நேசிக்காம யாரை நாங்க நேசிக்கிறது? இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு எல்லாத்தையும் நேசிப்போம், ஆனா ஆண்டவரை விட்டு அந்த வெறித்தனமான அன்பை சொல்கிறார். நாங்க எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு வேத வாசித்தாலும், எவ்வளவுதான் அந்நிய பாஷைகள் பேசி ஜெபித்தாலும், சபையில ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் மேல வெறித்தனமான அன்பு இல்லாத கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க மாட்டான், நிலைத்திருக்க மாட்டான் தேவப்பிள்ளைகள். அதான் ஆண்டவர் பேதுவடிகளை கேட்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார்? எத்தனை முறை கேட்கிறார்? எத்தனை முறை? 3 முறை கேட்கிறார். யோனாவின் குமாரனே, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாய் 3 முறை. முதல் முறை எப்படி கேட்கிறார்? இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? அதுதான் வேணும் தேவ பிள்ளைகளே. இல்லைங்க எல்லாம் ஆண்டவரே எல்லாத்தையும் விட அதிகமாக நேசிக்கிறேன். நான் அவ்வளவு வெறித்தனமான அன்பு, அந்த அன்பு வேணும் தேவ பிள்ளைகளே. நீங்க அப்படி ஆண்டவரை நேசித்தா விலகி போக மாட்டீங்க. அந்த வெறித்தனமான அன்பு இல்லாதனால தான். அதுதான் ஆண்டவர் ஒரு முறை பிடிக்கலாம். பேதுருவே, சீமோனே, யோனாவின் குமாரனே, என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவருக்கு கேட்கலாம். 3 முறை கேட்கிறான். அதில் முதல்ல கேட்கிறார், யோனாவின் குமாரனே, இவர்களையும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? அந்த வெறித்தனமான அன்பு தேவ எல்லாமே ஆண்டவரை நேசிப்பாங்க, எல்லாம் விசுவாசம் செய்வாங்க.
அந்த வெறித்தனமான அன்பு இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அதுதான் அந்த தேவனுடைய மனுஷனா அந்த அன்பு, வெறித்தனமான அன்பு இருக்கணும். ஆண்டவரையுமே நேசிப்பேன், என்ன பாடுகள் வந்தாலும் வேதனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்ம விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, உன்னை நேசிப்பேன். எப்படி தேவ பிள்ளைகளே, தானியேல் பாத்தீங்களா, தரிராஜா சொல்லுகிறார் வணங்கக்கூடாது, இல்ல என்னை சிங்கக்கேவியில போட்டாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் துதிப்பேன். அது வெறுத்தனமான அன்பு. அந்த சிலையை பட்டுக்கொள் சத்ராக் மேசாக் அபினேக்கு சொல்லுகிறார், என்னை 7 மடங்கு என்ன 80 மடங்கா சூடாக்கி பரவாயில்ல போடு, 70 மடங்கா நாங்க பயப்பட மாட்டோம். அந்த மாதிரி வெறுத்தனமான அன்பு இருக்கணும் தேவ பிள்ளைகளே. யோபு மனைவி சொல்லுகிறார், இன்னும் நீ உத்தமன வாயை வச்சுக்கொண்டு இருப்பியா, தேவனை தூசி ஜீவனை விட இவ்வளோ உனக்கு உடம்பு சொரிய கூட பலன் இல்லை, எல்லாவற்றையும் இழந்தார். ஆனா தேவன் மேல வெறுத்தனமான அன்பு பூசிக்கவில்லை. ஆபிரகாம், யோசேப்பு சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வெறித்தனமான அன்பு இருக்கணும் தேவ பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் தேவனுடைய மனுஷனாக முதலாக இருக்க வேண்டிய காரணம் என்ன? நீதி. அடுத்தது தேவ பக்தி. மூன்றாவது விசுவாசம், அன்பு. அடுத்த காரியம் என்ன? பொறுமை. இந்த உலகத்தில் பொறுமை சொன்னால் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்லுகிறார்? அத்த ஒருவருக்கு வரும் பொறுமையை பற்றி இங்கே அவர் பேசவில்லை. என்ன பொறுமை பற்றி பேசுகிறார்? அதாவது நாங்கள் ஒரு ஆண்டவருடைய சபையில ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், ஒரு ஜெபத்தை செய்றோம், அதுக்கு பதில் வரும் வரை பொறுமையாய் நாங்கள் காத்திருக்கோம். தேவ சமூகத்திலே தேவ ஊழியக்காரருக்கு பொறுமை தேவை. தேவர்களே, ஒரு நல்ல வேலை கேட்கிறோம், அல்லது குழந்தைக்காக ஜெபிக்கிறோம், ஒரு திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம், அநேக விசாக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒரு வீட்டுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். அதுவரை பயன்பட தகுதி இருக்கலாம், எனக்கு எல்லா திறமையும் இருக்கலாம், ஆனா என்ன பயன்படுத்தாம வச்சிருக்கலாம். ஆனா எல்லாம் ஆண்டவர் ஜெபிச்சுட்டு பொறுமையா காத்து இருக்கணும். ஆண்டவர் சில நேரம் எங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தேவ சமூகத்திலே பொறுமை தேவதைகளே. தேவனுடைய மனுஷனுக்கு பொறுமை மிக 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 முக்கியம். அது கர்த்தருக்கு நாங்கள் அவசரப்படக்கூடாது. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, பொறுத்தவன் பூமியை ஆழ்வான். ஆகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை தேவ சமூகத்திலே பொறுமை வேணும். செபிக்க விண்ணப்பங்களை பண்ணி அதுக்கு பதில் அவசரப்படாது. அவசரப்படுக்கல இருக்கக்கூடாது. நாம தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எங்களை உயர்த்தும் வர, எங்களுக்கு பதவிகளை கொடுக்கும் வர, எங்களை உலகம் எங்கும் கொண்டு போகும் வர, எங்கள் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்ற எங்களை ஆசீர்வதிக்கும் வரை நாங்கள் பொறுமையா காத்திருக்கணும். ஆபிரகாம் எத்தனை வயசுல ஆண்டவர் ஆக்கத்தை கொடுக்கிற பிள்ளைக்கு 75. எத்தனை வயசுல பிள்ளை பிறக்குது? 25 வருஷம் காத்திருக்கான். யோசேப்பு எத்தனை வயசுல கொண்டு போப்பாங்க? 18 வயசுல ஜெயில போடுறாங்க. அவர் எத்தனை வயசுல அரியானே இருக்கிறார்? 31 வயசுல. அப்ப 23 வருஷங்கள் ஜெயில் பாடுகள் அந்நிய தேசத்திலே காத்திருந்தார். பொறுமை தேவை. ஒரு தேவனுடைய மனுஷனாய், ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு பொறுமை தேவை. ஆண்டவருக்கு பொறுமை முதல் இருக்கு. நாங்கள் பாருங்க, இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது எங்களுக்கு பயமா இருக்கும். பாருங்க, அநேக ஜெபங்கள் பொறுமை இல்லாம இன்னைக்கு ஊழியக்காரர் இருப்பாங்க. எக்ஸாம்பிள், நாங்கள் ஸ்ரீலங்காவில் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம், எனக்கு ஒரு ரோடு உடஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம், மினிஸ்டர் இந்த ரோடு எனக்கு இப்பயே செஞ்சுட்டாங்க, இன்னைக்கே செஞ்சுட்டாங்க, கட்டில குடிக்கணுமா, குடிச்சு கட்டை குடிச்சு வெளியே தள்ளுவோம். மினிஸ்டர் விட்டு போடுங்க. நீங்க சோசியல் இருக்க ஆட்கள் இருக்கும், சோசியல் அந்த கவர்மெண்ட் இந்தியா சோசியல் ஆஃபீஸ்ல போயிட்டு அந்த போய் சொல்லுவோம், எனக்கு இந்த மாசம் காசு நீங்க இப்பயே போடணும், இந்த போம் எல்லாம் சரியா பிரியலோ நீங்க அப்படியே போடணும். சத்தமா கேட்க முடியுமா? ஒரு கவர்மெண்ட்ல போயிட்டு ஒரு லெட்டருக்கு எவ்வளவு தாழ்மையா போவோம் தேவ பிள்ளைகளே. ஆனா இன்னைக்கு ஜெபிக்கிறோம், எப்படி ஜெயிப்பாங்க? தேவனை இப்பயே தொடரும், இப்பயே நிறைவேற்றணும். நீ எங்க செஞ்சிருக்கியோ, தேவ சித்தத்துக்கு வாழ்க்கையோ என்ன தெரியல, இப்பவே ஆண்டவர் டக்குனு சிங்காசனத்தை விட்டு இறக்கி காபியல் தூதனை அவனுக்கு போயிட்டு அந்த தேவையை நிறைவேற்றி வரும். அப்படிதான் நீ ஜெபங்கள் இருக்கு. பொறுமை இல்லை. ஆண்டவர் அப்படியே சிங்காசனத்தை எழுதி காபியல் அனுப்புறாரு, போயிட்டு அப்படியே அவன் டக்குனு செய்ய. நீ ஆண்டவருக்கு அந்த ஆசீர்வாதம் கூட தகுதி இருக்கோ இல்லையோ, அப்படிதான் ஜெபங்களும் அப்படி, ஜெபிக்கிறவங்களும் அப்படிதான். ஆண்டவர் நமக்கு சித்தமான செய்யும், அப்படிதான் இருக்கணும். பொறுமை காத்து இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அந்த மினிஸ்டர், கவர்மெண்ட், சோசியல் ஹவுஸ், அதை விட நம்ம ஆண்டவர் சிறியவரா? சொல்லுங்க. அவர் யாரு தேவ பிள்ளைகளே? அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். ஜெபிக்கும் போது கவனமாய் ஜெபிக்கணும். பொறுமை அவசியம். பொறுமையா நான் தேவ சமூகத்தை ஜெபிக்கணும். இதை பாருங்க, அநேக பேர் தேவ சமூகத்தை என்ன செய்வார்கள்?
அன்னைக்கு நிறைய பேர் நான் சில ஜீவங்களை பார்த்துருக்கேன். ஆண்டவரே நான் 10,000 கிலோ கடன் பட்டிருக்காங்க, இப்போது அந்த கடனை அடைய மாட்டவரே. நீ எதுக்கு கடன் பட்டியோ எனக்கு தெரியுமா? எடுத்து நீ சும்மா ஆண்டவர் சொல்ல கடன் அடைய, நீ தேவையில்லாம எல்லோ செலவழிச்சிருவோம், இப்ப அந்த கடனை அடைய மாட்டவரே. நீ எதுக்கு கடன் எடுத்து கூட தெரியல. ஆண்டவர் கேட்கலாம், ஆண்டவரே சில காரியங்களுக்கு இருந்து அதை ஆண்டவர் கேட்கலாம், இப்போதே அடையும். எப்படி நான் யோசிப்பேன், என்னடா இது பொறுமை இல்லை. ஆண்டவர் கேட்கும் தேவ நாங்க தெரிஞ்சுக்கணும். நானும் நீங்களும் பேசிக்கொண்டிருப்பது யாரு? ராஜாதி ராஜா தேவாதி தேவனோட பேசிக்கொண்டிருக்கும். இந்த உலகத்தை தன் வார்த்தைகளால் படைத்தவரை, என்னை உங்களை படைத்தவரை பேசுகின்றேன். அவர் சொல்லாகும் கட்டளையில நிற்கும் தேவ பிள்ளைகளே. தேவ சமூகத்திலே பொறுமையா ஒரு அமைதியோடு நாங்கள் வந்து காணோம். என்னெல்லாம் விண்ணப்பிங்க, விசுவாசோட விண்ணப்பிங்க. அந்த பொறுமையா நாங்கள் நிச்சயம் செய்வாங்க. எனக்கு ஒரு நாள் பைபிள் நான் இதை பத்தி பேசுறது பைபிள்ல சொல்லியிருக்கல, ஜெபத்திலே போராட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்களேன்னு கேட்பாங்க. போராடும் தேவ சமூகத்திலே என் தாழ்மையுடன் கேட்குவேன். அதான் போராடுவது ஆண்டவர்கிட்ட. யாக்கோபை மாதிரி ஆசீர்வாதத்தை விட மாட்டேன், தாழ்மையோட போராடுங்க. ஆகவே தேவ சமூகத்திலே ஒரு தேவ மனுஷனாய் மாறுவதற்கு, தேவனுடைய மனுஷனாய் மாறுவதற்கு எது அவசியம்? பொறுமை. அந்த பொறுமையாக இன்றைக்கு அநேகர் இல்லாத சபைகள் அநேக பிரச்சனைகள் வருகின்றது. பொறுமை இல்லை, அவசரம். ஆகவே ஒரு தேவனுடைய மனுஷன் பொறுமையாக இருந்தால் என்ன வரும்? சாந்த குணம் வரும். இன்னைக்கு ஏன் சபைகள்ல பிரச்சனை? நான் பெரியவன், நீ பெரியவன், அது இது தட்ட பிள்ளைங்கள். இந்த ஏன் சாந்த குணம் இல்லை? சாந்த குணம் இல்லாதவன் தேவனுடைய மனுஷனே அல்ல. தேவ பிள்ளைகளை, அவன் அந்த ஊழியக்காரன் மனுஷனாக இருப்பான். தேவனுடைய மனுஷனுக்கு பொறுமை, சாந்த குணம், அன்பு அவசியம். தேவ பிள்ளைகளை, அவன் சாந்த குணம் இல்லாவிட்டால், அவன் அமைதியா இல்லாவிட்டால், அவன் தேவனுடைய மனுஷன். நம்ம ஆண்டவரை பாருங்க, அமைதிக்கு. அவர் உலகத்தை படைத்து அவர் ஒரு விசில் அடிச்சா 1000 கோடி தேவதூதர் வந்திருப்பார்கள். நான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டாரே. எதற்காக? நானும் நீங்களும் வச்சிப்பை இழந்து விடாத அவருக்கு இருக்க சாந்த குணம். சாந்த குணத்தை அவர்கிட்ட கற்றுக்கொள்ள சொன்னார். ஆகவே இந்த காரியம் சொல்லிங்க. சிலர் நினைப்பான், பதர் இப்படியெல்லாம் வாழ முடியுமா பதர்? எனக்குள்ள நான் நீதியா ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேதம் வாசித்து சபைக்கு ஒழுங்கா வந்து நான் தேவன் எது விரும்புவது விரும்பாது தேர்த்தி கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து, அது ஆண்டவரை விசுவாசம், அது ஆண்டவருக்கு உண்மையா இருந்து அன்பு, ஆண்டவர் வெறித்தனமா நேசிச்சு இதெல்லாம் நடக்கிறோமா? பொறுமை எங்க பதில்? பொறுமை கூட எனக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா அந்த தேவைகள்? சாந்த குணம் எங்க பதில்? சாந்த குணம். ஆனா அப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். தேவப்பிள்ளைகளே, உண்மையா நான் சொல்றேன், கிறிஸ்தவனாய் வாழ்வது கஷ்டம் தான். கஷ்டம் தேவப்பிள்ளைகளே. நீ நோமலா வாழ, கிறிஸ்தவனாய் வாழ்வது கஷ்டம். அதுதான் பரிசுத்த பவுலுடைய அடுத்த வசனத்தை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அவ்வளவுதான். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. போராடுவது என்பது லேசான காரியமா? போராடினவங்க எல்லாம் இருக்காங்க. போராடுறது லேசான காரியமா? கஷ்டமான காரியம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறார்கள். ஏன்? நடித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஆக்டர்களா இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது கஷ்டம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்தவ ஊழியர்கள் அநேகர் நடித்துக் கொண்டிருக்கிறார்களே. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது கஷ்டம். போராடம். அதான் நல்லா பாருங்க, எவ்வளவு அருமையான சொல்ற விசுவாசம். நல்ல போராட்டத்தை போராடும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம். ரோஜா பஞ்சிபத்தை அல்ல. பாடுகளும் வேதனையும் துன்பங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் நிறைந்தது. என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே நான் பட்ட அவமானங்கள், நிந்தைகள், எத்தனை சொற்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொடுங்க என் ஆண்டவருக்காக. நான் அப்படி பொறுமையா இருக்கும்போது நான் யாரையும் திருப்பி கேட்டதில்லை. ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் களத்தில் அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் உயர்த்துவார். அப்படி பேசினவர்களை ஆண்டவர் உங்களுக்கு குணம் தருவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலக மக்களோடு நான் எவ்வளவோ பழகியிருக்கேன். ஆயிரக்கணக்காக எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படிலாம் நான் இது பட்டதே இல்லை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து பட்ட பாடுகளை போல. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் அந்த விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடும். ஒரு ராணுவ வீரனா இருக்க மாட்டான் தேவர்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு ராணுவ வீரன் ஒருத்தருக்கு நினைச்ச நேரத்துக்கு எழும்ப முடியுமா? முடியாது. நினைச்ச போய் சாப்பிட முடியுமா? முடியாது. நினைச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்?
அவன் குறிப்பிட்ட தான் சாப்பிடணும், குறிப்பிட்ட தான் எழும்பணும், குறிப்பிட்ட தான் வெளியே போகணும். அப்ப ஒரு யுத்தம் சொல்லணுமா, நீ நான் யுத்தத்துக்கு வரல, நீ நான் இங்க டிவி பார்க்கணும், நீங்க எல்லாம் போய் யுத்தம் பண்ணி வாங்க சொல்ல முடியாது. அவன் யுத்தத்துக்கு போயே தான் ஆகணும். அந்த ராணுவ வீரனா இருப்பது கஷ்டம். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம். போராட்டங்கள், பாடுகள், வேதனை, துன்பங்கள். அதுதான் அதான் பெரிய பாஸ்டர் பவுலடிகள் என்ன சொல்லுகிறாங்க, தீமோத்தே நல்ல போராட்டத்தை போடாது. இந்த வாழ்க்கை போராட கஷ்டமா தான் இருக்கும். நாங்க எவ்வளவு காலம் போராட போகிறோம் சொல்லுங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆக போகும் இந்த பூமியில? ஒரு 80, 80, 90, 100 ஆகக்கூடா நாங்க எதுக்கு வரத்தானே? நாடோட வருகை வரும் தான் தேவப்பிள்ளைகளே. சபை வரும் தான். அதே பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது? நித்திய ஜீவன் ஆரம்பிக்கின்றது. அங்க போராட்டம் இல்லை, நிந்தை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, காசு பணம் தேவையில்லை தானே தேவப்பிள்ளைகளே. வியாதி இல்லை, வேதம் இல்லை, பெருமை இல்லை, நான் பெரியவன் நீ பெரியவன் ஒன்றுமே இல்லை. நித்திய நித்திய காலமாய் நானும் நீங்களும் எங்க அங்க இருக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே. அதான் பரிசுத்த பவுலடிகள் சொல்லுகிறார் 6:12 மத்த இதைத்தான் நீங்க எல்லாமே பற்றி கொள்ள வேண்டிய வசனம். இவ்வளவாய் செஞ்சு 6:12 மத்த வசனம், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறார். அவ்வளவுதான், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அவ்வளவுதான் தேவர்களே. அதுக்குதான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. பெரிய இங்க வந்து பிரசங்க பண்ண இல்ல, வர்ஷிப் பண்ண இல்ல, மூப்பராக மேப்பராக இல்ல, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு வயசு ஏறிக்கொண்டே எங்களுக்கு போகுது. அப்படித்தானே? பல சிங்க பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளை வாலிப பிள்ளைகள் பார்க்கல, வாலிப வயசு ஞாபகம். நான் பாருங்க 30 வயசு போனா வயசு பூர்த்தே விளங்காது, என்ன ஆகும் கூட தெரியல. ஆகவே இந்த வாழ்க்கையில தேவப்பிள்ளை இந்த நாட்களை நாங்க நித்திய ஜீவனுக்கு சுகந்திரத்துக்குள்ள நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த வாழ்ந்த நாட்களில் அது வேணும், இது வேணும், அங்க இங்க உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை நேசிக்க வேண்டிய காரியத்தை நேசிக்காம, அவர்கள் நல்ல உறவு வைத்துக் கொள்ளாமல், ஜெபிக்காமல், வேத வாசிக்காமல், ஊழியம் செய்யாமல், சபைக்கு வராமல், தேவன் இன்னைக்கு அநேகருக்கு தேவன் விரும்புவதே தேவன் விரும்பாததை கண்டுபிடிக்கவே நேரம் இல்லை, அது கூட தெரியாது. ஆகவே இப்படி எல்லாமே காரியங்கள் நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது தேவனுடைய. இப்போது இருந்து நாம் மறிக்கும் வரை எத்தனை காலம் வாழ போறோம்? போராட்டங்கள் வரும், போராடுவோம். கஷ்டங்கள் வரும், கஷ்டப்படுவோம். வேதனைகள் வரும், வேதனைப்படுவோம். துன்பங்கள் வரும், துன்பப்படுவோம். பரவாயில்ல. அதுக்கப்புறம் நாங்க என்ன தேவைப்படுது, என்ன செய்ய போறோம்? பாடுகள் நிறை எல்லாமே தெரியும். மத்தேயு 10:22 இதுதான். இப்படி இருக்க நிச்சயம் ஆசை. மத்தேயு 10:22 பாடமாக்கி வச்சிருக்க வசனங்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். யாரு? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நாங்க இன்னும் கொஞ்ச காலத்துல போய்விடுவோம் தேவர்களே. இப்ப ஆண்டவருடைய வருகை வந்தா, இன்னைக்கு நான் மறிச்சா நான் நித்திய ஜீவனுக்கு போயிடுவேன். அந்த நல்ல போராட்டத்தை போடாதே. என்ன செய்யணும்? நாங்கள் அந்த நீதிமானாய் வாழ்ந்து, தேவ பக்தியுடனாய் இருந்து, விசுவாசத்திலே, அதுக்கப்புறம் அந்த 3 காரணங்கள் நீங்க அப்படி இருக்கும். அன்பு, பொறுமை, சாந்த குணம் தானாய் வரும் தேவப்பிள்ளைகளை. அந்த போராட்ட நித்திய ஜீவன்ல போயிடும். எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வோம். என்ன பிரச்சனை வந்தாலும் நித்திய ஜீவன் கால் வைத்து விடுவோம். அதற்கு பிறகு காலகாலமாய் 1000 கோடி வருஷமாய் சந்தோஷமா இருக்க போறோம். இங்க இருக்க இந்த அற்பமான 10 நிமிஷம் 20 நிமிஷம் சந்தோஷம் அல்ல தேவப்பிள்ளைகளே. அங்க என்ன இருக்க? ஒரு சாபம் இல்லை. யாருப்பா? தேவனும் ஆட்டுக்குட்டியாக சிங்காசனம் இருக்கும். தேவனுடைய நாம நம்ம நெற்றியில் எழுதப்பட்டு இருக்கும். அங்க இருள் ராக்காலம் இருக்காது. அங்க வெளிச்சம் சூரியன் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. தேவனே எங்கள் மேல் பிரகாசிப்பார் தேவப்பிள்ளைகளே. அங்க தீட்டுள்ள அருவருப்பான பொய்யன் நடப்பிக்கிற யாரும் அங்க பிரவேசிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு நான் சொன்னேன், அவட்ட இவட்ட அந்த ஊழியக்கார இந்த ஊழியக்காரட்டு கீழே அதெல்லாம் இல்லை. தேவனுடைய மனுஷனாவா இருக்கும். நீங்க அநேக சொல்ற, ஓ நான் அந்த பாஸ்டர் ஊழியக்கார, ஓ அந்த சபையில ஊழியக்கார, அதெல்லாம் உண்மை. தேவனுடைய மனுஷனாயிரு, தேவனுடைய ஊழியக்காரனாயிரு. தேவனை பாரு, மனுஷனை பார்க்காத. பாருங்க,
அநேக காலங்கள் பாருங்க, நல்ல அந்த கோடை காலங்கள் எல்லாம் மரத்துல இருக்க இலைகள் எல்லாம் என்ன செய்யும், உதிர்ந்து விடுவேன். ஏன் இன்னைக்கு அநேக நினைப்பாங்க என்னது வெயில் காலமா தான் அந்த இலைகள்லாம் உதிர்ந்து. அது அப்படி இல்லை தேவ பிள்ளைகளே. ஏன்னா அந்த இலைகள் மூலமா தான் ஆவியாகுதல் நடைபெறுகிறது. அந்த மரத்துல இருக்க வேர் கீழே இருக்க தண்ணீரை இழுத்து அப்படியே அந்த தண்ணீர் மேல போயிட்டு அந்த இலைகள் ஊடாகத்தான் ஆவியாகுதல், அந்த தண்ணீர் வெளியே போகுது. நல்லா வெயில் அடிக்கிற நேரம் மரங்கள் தண்ணீர் அளவு குறைஞ்சிடும். அப்ப அந்த ஆவியாகுதல் நடப்பட்டு கொண்டே இருந்தாலும் அந்த வேர் செத்து போயிடும். அப்ப என்ன செய்த அந்த மரம் வேர் அந்த ஆவியாகுதலை நிப்பாட்டுவதற்காக தன் இலைகள் எல்லாம் உதிர விடுகின்றது. விளங்குதா? அது போலதான் தேவப்பிள்ளை. ஏன்னா அந்த உயிருக்கு ஆபத்து வந்து விடும் என்று பாருங்க. ஆண்டவர் எப்படி நம்மோட எல்லாரோட இடைப்படுகிறார்கள் என்று பாருங்க. வேதம் நமக்கு என்ன சொல்றது, முடிவு பரியந்தம் நேற்றிருந்தான் ரட்சிக்கப்படுவான். ஆகிய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓட்டத்தை துவக்குவது அதிசயமான காரியம். சில நேரம் லேசாக இருக்கலாம், ஆனா கடைசி மட்டும் இறுதி வரை நம்மை காத்துக்கொள்வது கஷ்டம் கூட முக்கியமான காரியம் தேவப்பிள்ளைகளே. சரியான கஷ்டமா இருக்கலாம், வேதனை நிறைந்த இருக்கலாம், துன்பம் நிறைந்ததா இருக்கலாம். எத்தனை பேர் இன்னைக்கு அநேக நபர் லேசா சபையில ஒரு ஊழியக்காரர்களோ மற்ற விசுவாசியம் சபைக்கு வர மாட்டோம். அது சோதனை தேவப்பிள்ளை. மிக சூழ்நிலை விதவிதமாக பட்டிருந்தாலும் இறுதி ஊழியரை கிறிஸ்துக்குள்ளே திரும்பதான் ரட்சிக்கப்படுவான். இறுதி வரை ஆண்டவருக்குள்ள எங்களை வாழ துணைப்பது என்ன தெரியுமா தேவப்பிள்ளை? ஆண்டவருக்கு எங்களுக்கு இருக்க அந்த ஐக்கியம், அந்த உறவு, உண்மையான பாசம், நேசம், அவர் எவ்வளவு நேசிக்கிறோம். ஆகவே அந்த உறவுக்கு ஐக்கியத்துக்கு என்ன தடை இருந்தாலும் அதை நாங்கள் இழக்க தயாராக இருக்கோம் தேவர்களே. அது என்ன இருந்தாலும் காசா இருக்கலாம், பணமா இருக்கலாம். ஆண்டவருக்கும் எனக்கு இருக்க அந்த உறவை ஐக்கியத்தை முடிய பரியந்தம் நிலைத்து நிற்க எனக்கு தடையாக இருக்கிறது எதுவோ அதை நீங்கள் விட்டு விடணும். அது சில நண்பர்களா இருக்கலாம், அந்த நண்பனால நான் ரட்சிப்பை இழந்து போகலாம், நித்திய ஜீவனை இழந்து போகலாம், முடிவு வரை நிலைத்திருக்க மாட்டேன்னா அந்த நட்பு தேவையில்லை தேவப்பிள்ளைகள். அது டிவியா இருக்கலாம், போனா இருக்கலாம், இன்டர்நெட்டா இருக்கலாம். அது எனக்கும் இருக்கு ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்தை, அந்த ஜெப நேரத்தை ஆண்டவரை கொடுக்கிற நேரத்தை நீ கொடு. அதுக்கப்புறம் டிவி பாரு, போன் பாரு, அதை கொடுக்காம ஆண்டவரோட நேரத்தை வஞ்சிக்காது. அவைகளை பாருங்க, எப்படி அந்த மரம் தண்ணீரில் உள்ள இலைகளை தன் ஜீவனை காத்துக்கொள்ள இழக்க தயங்குவது இல்லையோ, நானும் நீங்களும் தேவனோடு அந்த ஐக்கிய உறவை இழக்க எது வேணாலும் இழக்க நாங்கள் தயாராக இருக்கோம் தேவப்பிள்ளைகளே. எங்களுக்கு ஆபத்து வரும்போதை அதை எல்லாம் இழப்பது புத்திசாலித்தனம். அந்த மரம் எப்படி அந்த ஆவியாக நிப்பாட்டி தன் ஜீவனை பார்த்துக்கொள்ள இலைகள்லாம் முதிர்ந்ததோ, அதே போல நானும் நீங்களும் நித்திய ஜீவனை சுகந்தரிக்காதபடி தடையா இருக்க அது என்ன காரியமா இருந்தாலும். சில நேரம் மனைவியே சொல்லலாம், சபைக்கு தான் போக தேவையில்லை, தள்ளி விடுங்க ஆண்டவர். பிள்ளைய சொல்லலாம், சபைக்கு தடைகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். ஆண்டவருக்கும் எங்களுக்கும் என்ன ஐக்கியம், அந்த உட்டைக்கு ஐக்கியம் எதுவாக இருந்தாலும் அது வேணாம் தேவப்பிள்ளை. பாருங்க, ஒரு கப்பல் பயணத்துல போது புயலும் மழையும் அடிக்கும் போது அந்த கப்பல் இருக்கவங்க உயிரை காப்பாற்றிக் கொள்ள செய்வான். அது எவ்வளவுதான் எழுந்த பொருட்கா இருந்தாலும் வீசிடுவான் கடலுக்குள்ள, அந்த பாரம் அளவை குறைக்க. அது பாருங்க, எதுல பார்க்கணும், யோனா நிருபத்துல நாங்கள் அதை பார்க்கணும். அதே போலத்தான் தேவப்பிள்ளைகளே, என்னை உங்களை பின்மாற்றம் அடைய, தேவனை விட்டு விலக, நித்திய ஜீவனை சுகந்தரித்து போக முடியாத என்ன காரியம் இருந்தாலும் அதை விட்டு விடுவதுதான் ஞானம். மேலும் இலை உலர்ந்து பாருங்க, இலையெல்லாம் உதிர்ந்து அந்த மரம் வசந்த காலத்துல எப்படி இருக்கும், பார்க்க அழகா செழிப்பா இருக்கும். ஏன்னா அது புது பொலிவோட இருக்கும். அப்படித்தான் தேவப்பிள்ளைகளே, நான் நீங்களும் தேவலாம் விட்டு அந்த ஒரு காலம் வரும், அந்த மரம் எப்படி புது பொலிவோடு இருப்போம், புது பொலிவோடு மறுபம் அடைந்து தேவ சாயலுக்கு ஒப்பாக கவலை இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருப்போம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருந்தவர்கள் தாரித்திரர் ஆவதில்லை. தேவனுக்கு முதலிடம் கொடுக்க பழகும் தேவப்பிள்ளைகளே, எங்களுடைய இருதயத்தை பார்ப்பா தேவன் நிச்சயமா எங்களை ஒவ்வொருடைய. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தேவனுடைய மனுஷனாய் மாறணும், தேவனுடைய ஊழியக்காரராய் மாறணும். அவர் பார்க்க இவர் பார்க்க அல்ல, தேவனுடைய மனுஷன் என்று சொல்லணும் எங்களை. அப்ப எதுக்காக முக்கியமான தேவனுடைய மனுஷன் போதும் என்று போதும் 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 என்ற மனதில் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம்.
தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் கூட கொடுப்பார். சலமோன் ஞானத்தை மட்டும் கேட்டா வெள்ளி பொன் வெள்ளியெல்லாம் அள்ளி கொடுத்தார். அது வேற கொடுத்தார். எக்ஸ்ட்ரா 700 800 அது இல்ல, காசு பணம் கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தார் ஞானத்தை விட. தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் போதும் போதும் ஆண்டவர் கொடுப்பார். அடுத்த 2 கேளும், நான் மிக நீதிமானாக இருக்கணும் அப்படின்னா ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், சபைக்கு ஒழுங்கா, அது மட்டும் இருந்தா போதா. பரிசுத்தம், தேவ பக்தி அப்படின்னா தேவன் விரும்புவது எது, விரும்பாதது எது அறிந்து அதன்படி வாழணும். விசுவாசம், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மை, தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அன்பு, தேவனை வெறித்தனமாய் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். தேவர்களே, என்ன பாடு வந்தாலும், வேதனை வந்தாலும், துன்பம் வந்தாலும் தேவனை நேசிக்கணும். அது மட்டும் போதா தேவ பிள்ளைகளே, பொறுமையா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிறீங்களா, தேவனுடைய விண்ணப்பம் கேட்கிறீங்களா, தேவ சமூகத்துல பொறுமை. பொறுமை தான் சாந்த குணம், மற்றவர்கள் அனுசரிச்சு போகிற பழக்கம் வரும். அது மட்டுமல்ல, நல்ல போராட்டத்தை போடுவார்கள். பாடுகள் வரும், வேதனை வரும், துன்பம் வரும், துயரம் வரும், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினால் கடைசிகளாக நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வோம். முடிய வரை நான் நிலைத்திருப்போம். ஆகவே நாங்கள் தேவ பிள்ளைகளை தேவனுடைய மனுஷனாய் வாழும். அதுக்கு நாங்கள் எல்லாம் எழுந்திருந்து ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம். ஆண்டவரே, நான் தேவனுடைய மனுஷனாய், உங்களுடைய ஊழியக்காரனா இருக்கணும். நீ பார்த்து ஆண்டவர் அவருடைய மனுஷன், இவருடைய மனுஷன் அல்ல, நீ ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லத்தக்கதாய், ஆண்டவரே நீ ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லத்தக்கதாய் எனக்கு கிரியை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஆண்டவருடைய மன்னாடுவோமா? மண்டாடுங்கள், ஆண்டவருடைய கேளுங்கள். ஆண்டவரே, நான் தேவனுடைய மனுஷனாய் மாறணும், எனக்கு இந்த காரியங்களை தாங்க ஆண்டவரே, என்னோட இருக்கிற போதும் போதும் என்ற மனதிற்கு தெய்வம்